ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தங்க மகள் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நூர்ஜான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல ரங்கநாயகி செம்ம முனைப்பா வேலை பார்க்குறாங்க. அந்த ரப்பருக்கு ஓனர் இருக்காருங்க, அந்த முதலாளி ஊர் பெரிய தலைவன், அது ஒரு பொறுக்கி. அவங்கள கூப்பிடுது. ரெண்டு பேரும் தனியாக போய் பேசுகிறாங்க. இவங்களுக்குள்ள என்ன ஒரு உறவுன்னு தெரியல. நல்ல உறவா கெட்ட உறவுண்டு அங்கே கூப்பிட்டு வச்சு அவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு அலிகான் இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலிகானுக்கு கால் பண்ணுறாங்க. அவர் நம்ம கிருஷ்ணா ஆட்டோவில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஆட்டோவில் வந்துட்டு இருக்கல, உங்கள் பேர் அலிகான் தான், உங்கள் பேரில் வேற யாரும் இருக்காங்களா? இல்லைங்க, உங்களுக்கு எத்தனை பொண்ணு இருக்கு? எனக்கு 2 பையன் தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, இப்போ வாங்க அந்த ரங்கநாயகி வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. சரி வர்றேன் அப்படின்ட்டு அவர் வராரு. அங்கே ஹாசினி ஃப்ரெண்டு தாங்க கிருஷ்ணா, அவர் ஆட்டோ ஓட்டிட்டு வராங்க. இவங்க எதுக்கு ரங்கநாயகி அம்மா வீட்டுக்கு போகிறாங்க? ஐயோ என்ன மாட்டிக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட வர்றாங்க. இங்கே ஹாசினி பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இருட்டி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ரங்கநாயகி வீட்டில் போய் உட்காடுறாங்க. அந்த சமயம் ஆட்டோவில் வந்துடுறாங்க. அந்த பெரிய மனுஷனை வந்துடுறாரு. தாரணி ஒன்று பண்ணிட்டு இருக்கு. அங்கே வந்து லவ்வர் வந்து நல்லவனா கெட்டவனான்னு தெரியல. அந்த ஒரு நல்ல மனுஷனா இருந்தா டேட்டிங் போகணுவான்னு கூப்பிடுவானா, காருக்குள்ள இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம 2 நாளைக்கு உனக்கு கபடி ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்லி வந்துரு, நம்ம 2 பேரும் ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படித்தான் போறாங்க. நான் நமக்கும் போவோம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பேசணும் எனக்கு பிடிக்காது, சீச்சி என்ன இது பழக்கம் அப்படின்னு சொல்லி காரை விட்டு கீழே இறங்கிடுறாங்க. அப்புறமா நீ எப்போ மீட் பண்ணுவோம் வா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு போறாங்க. நீ வரலைன்னா நான் உன் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே தாரணி பயந்துட்டு ஐயோ நான் வர்றேன், நீ வீட்டுக்கெல்லாம் வந்துடாத அப்படின்ட்டு போறாங்க. இதுக்கு நடுவில் ஹாசினி அம்மா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. செல்லமே தங்கமே எப்படிதான் இருக்க அப்படிங்கிறாங்க. அதான் என்னை விரட்டி விட்டீங்கல்ல, இப்போ என்னம்மா அந்த பொண்ணுங்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்புறமா நேரில் போய் பேசிக்கிறேன், இப்போல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணாட்ட ஸ்பீக்கரில் ஃபோனில் பேசிடுறாங்க ஹாசினி. இந்த பாவங்க ஹாசினி இவ்வளோ சமாளிக்கிறாங்க. அப்புறமா இங்கே வந்துடுறாங்கல்ல அலிகான் வந்து, நீங்கள் சொல்லுங்கள் அலிகான் பாய், உங்களுக்கு பிள்ளையே இல்லை பொம்பளை பிள்ளை இல்லை, இவளை யார் என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே நூர்ஜான் வந்து நிற்கிது. அங்கே சொல்லி கொடுக்குற பொண்ணு திவ்யா இருக்காளே, ஏன் சித்தி இப்படிலாம் பண்ணுறீங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க, யாரா என்னென்ன நூர்ஜான், எனக்கு நல்லபடியாக பாடம் நடத்துகிறாங்க, என் படிப்பில் ஏன் இப்படி மண்ணள்ளி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு ஆட்டோவில் வந்தவர் அந்த அலிகான். என்னது ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கே அப்படின்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாங்க. சொல்லுங்க பாய், நீங்கள் உங்கள் பொண்ணே இல்லை, இவன் யாருங்கிறத சொல்லுங்க, இவளை போலீஸில் பிடிச்சி ஒப்படைச்சிருவோம், ஏதோ திருடிட்டு போக வந்திருக்கிறா அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. மீனாட்சி இருந்துட்டு நல்ல பொண்ணாக்க இருக்கா, நல்லா பாடம் நடத்துறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க சித்தி அப்படிங்கிறாங்க. நீங்கள் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, உண்மையை சொல்லுங்கப்பா, இவன் யார் என்னண்டு, இவளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆட்டோக்காரர் எல்லாத்தையும், ஆட்டோக்காரர் இல்லைங்க அவர் அதில் வந்தாரே அலிகான் பாய், அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. என்ன சொல்ல போகிறாரு, இந்த பொண்ணு நான் வளர்த்த பொண்ணுங்கிறாங்களா, இல்லை அண்ணன் பொண்ணு தங்கச்சி பொண்ணு, என் பொண்ணு இல்லைன்னு தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹாசினியை தப்பிக்க வைக்க போகிறாங்களா? கண்டிப்பாக தப்பிக்க வைப்பாங்க. ஏன்னா இன்னும் இங்கே வந்து அவங்க பாடம் நடத்தணும், எல்லாம் நல்லது கிட்ட நடத்தணும், அதனால அப்படித்தான் நினைக்கலாம். பார்க்கலாம், எப்படி வேணாலும் கதைகளில் திருப்பம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.